என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்தாங்க சார். திவ்யா, நீயே சைன் பண்ணுமா? சரிப்பா. சார், ஆல் தி பெஸ்ட் சார். Thank you so much. நீங்க ரெண்டு பேரும் பெரிய லெவல்ல வரணும். கண்டிப்பா. Thank you. நீ சொன்ன மாதிரி நாங்க நிச்சயமா வருவோம். Thank you. கௌதம், நல்லபடியா பிசினஸ் சக்சஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். Thank you so much sir. கங்க்ராட்ஸ் இலக்கியா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல நீங்க நல்ல லாபம் சம்பாரிச்சு காரு பங்களா சொத்துன்னு வாழ்க்கையில முன்னேறணும். கண்டிப்பாமா. சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். அம்மா இருங்கம்மா, ஜூஸ் சாப்பிட்டு போலாம். நோ ஃபார்மாலிட்டிஸ் கௌதம். வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். மனசும் வயிறும் ஃபுல்லா இருக்கு. நாங்க கிளம்புறோம். சரிங்க சார். ஓகேக்கா, வரேன். இல்லக்கா வா, வழி அனுப்பிட்டு வரலாம். வா. பாய். கௌதம், சொத்து பத்தோட நல்லா இருக்கணும்னு இவங்க நம்மள வாழ்த்திட்டு போறாங்க. ஆனா நமக்கு சொத்து கொடுக்க வந்த கார்த்திக் எங்க இருக்கானே தெரியல. இலக்கியா, ஏன் அதே நினைச்சுக்கிட்டு இருக்க? நாம ஒழுங்கா இந்த பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு டைவர்ட் பண்றதுக்காகத்தான் அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிளானுக்கு நாம பலி ஆயிடக்கூடாது. ஏன் ஏசிபி மகேஷ் சார் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. அவர் கார்த்திகை கண்டுபிடிச்சு தருவாரு. நீ தைரியமா இரு. என்னப்பா ரொம்ப நேரமா அப்படி என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு நான் வார்த்தையை தேடிக்கிட்டு இருக்கேம்மா. போங்கப்பா, கிண்டல் பண்ணாதீங்க. ஐயோ இல்லம்மா, நான் சீரியஸா தான் சொல்றேன். நீ எந்த அளவுக்கு சாமர்த்தியமா காய் நகர்த்துறங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. கார்த்திக் கடத்தப்படல, ஹைதராபாத் தான் போயிருக்கான்னு எல்லாரையும் நம்ப வச்சிட்டியே. சூப்பர்மா, சூப்பர், வெரி குட். எல்லாம் உங்க சப்போர்ட்னால தான்ப்பா. எந்த அத்தைய இலக்கிய குழப்பினாலோ அதே அத்தைய வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடியே அவளை லெஃப்ட் ரைட் வாங்கினேன். இனி அந்த கார்த்திக் விஷயத்த நோண்டவே மாட்டாங்க. மாமாவும் இனிமே இங்க வர மாட்டாரு. சொத்தையும் பிரிக்க தேவையே இல்லை. கௌதமோட சொத்து, கம்பெனி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். உனக்கு சந்தோஷம் தான், ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லையே. என்னப்பா சொல்றீங்க? நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு என்னமா லாபம் இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை தரேன். அப்படி கேளு. நீ நாளைக்கு கௌதமோட ஆபீஸ்க்கு போற. நான் கேக்குற டாக்குமெண்ட்ட நீ எனக்கு எடுத்து தர்ற. ஓகே? என்ன டாக்குமெண்ட்? அதாம்மா, கௌதம் அடுத்து செய்யறதுக்காக அப்பா தயார் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்டோட பிளான். அடுத்து வர்ற 5-6 டெண்டருக்கு அமௌண்ட் கோட் பண்ணிருந்த ஃபைல்ஸ். புரிஞ்சுதா? அதே மாதிரி அந்த கௌதமோட கம்பெனி ஃபியூச்சர்ல யார் கூட எல்லாம் கொலாபரேட் பண்ண போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கிற ஃபைல்ஸ். இதெல்லாம் எனக்கு வேணும். அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சா அதை வச்சு நான் ஜெயிச்சிருவேன். புரியுதா உனக்கு? அப்பா, இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தா கம்பெனி திவால் ஆயிடுமே. அதுக்காகவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்? நீ நினைக்கிற மாதிரி கம்பெனி திவால் ஆகாதுமா. லாபம் என்ன கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். உனக்காக நான் கார்த்திகை கடத்திட்டம்மா. எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா? இல்லப்பா,
கௌதம் என்டர்பிரைஸோட எம்டி பதவி கார்த்திக்கு போயிடும். அதிகாரம் எல்லாம் என் கைக்கு வந்துரும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா நீங்க சொன்னதை செஞ்சா கம்பெனி டம்மி ஆயிடும்ல. அஞ்சலி, உனக்கு இந்த கம்பெனி மட்டுமா இருக்கு? ஆ? ஏகப்பட்ட சொத்து, பேங்க் பேலன்ஸ் குவிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் உனக்கு பத்தாதா? நீ செய்யற இந்த உதவியால கௌதம் என்டர்பிரைசஸ் அழியாது. அந்த கம்பெனியை விட என் கம்பெனி கொஞ்சம் பெருசாகும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, இப்ப என் கம்பெனி நம்பர் 1, உங்க கம்பெனி நம்பர் 2. இது மட்டும்தான், சின்ன வித்தியாசம். இங்க பாரு, நான் கௌதமை விட பெரிய தொழிலதிபர் ஆகணும், அவ்வளவுதான். அவங்கிட்ட இருந்து நம்பர் 1 பிசினஸ் மேன்ங்கிற பதவியை நான் பறிக்கணும். அது ஒண்ணுதான் என்னோட ஆசை. அதுக்கு நீ எனக்கு இந்த ஹெல்ப் செஞ்சுதான் ஆகணுமா? இதனால நீ கெட போறதில்ல, கம்பெனி ரேங்க் தான் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் பிசினஸ்ல நான் தான் நம்பர் 1, உங்க கம்பெனி 2வது இடத்துல இருக்கும். என்னம்மா சொல்ற? ஓகேதான். ஆனா என்ன ஆனா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கை செலவுக்கே திண்டாடிக்கிட்டு இருந்த. உனக்கு இந்த சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணம் நான் தான். அந்த நன்றிக்காக கூட இதை செய்ய மாட்டியா? அஞ்சலி, ரொம்ப யோசிக்காத. உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய என்னால பறிக்கவும் முடியும். அப்பா, மிரட்டல அஞ்சலி. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் நான் இன்னும் அதை செய்யல. அதை ஜஸ்ட் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். சரிப்பா, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதை பண்றேன். இதுதான் என் பொண்ணு. சரி, நாளைக்கு கௌதம் ஆபீஸ்க்கு போய் கௌதமோட கேபின்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. அப்ப நான் திடீர்னு ஆபீஸ் போனா பைரவி ஆண்டி ஏன் எதுக்குன்னு கேட்பாங்களே. பைரவி வாயாலேயே அஞ்சலி நீ ஆபீஸ்க்கு போன்னு நான் சொல்ல வைக்கிறேன். நாளைக்கு பைரவிக்கு எங்க கிளப்ல மீட்டிங் இருக்கு. சோ ஆபீஸ் பக்கம் வர மாட்டாங்க. இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். சரிப்பா, நீங்க சொன்னதை செஞ்சு முடிக்கிறேன். சரி, கிளம்பட்டாப்பா. ஓகேம்மா, போயிட்டு வா. மிஸ் ஆகக்கூடாது. என்ன? மிஸ் ஆகாதுப்பா, நான் போயிட்டு வரேன். ஓகே. புவர் கேர்ள். அவங்க கம்பெனியை பலி கொடுத்து என் கம்பெனியை வாழ வைக்க போறா. டே கௌதம், இத்தனை வருஷமா என்னை எதிர்த்து பிசினஸ்ல ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சல, அந்த சாம்ராஜ்யத்தோட செங்கல்ல நாளைக்கு உருவ போறேன்டா. இது ஆரம்பம்தான். உன் கம்பெனிய தரமட்டமாக்காம விடவே மாட்டேன்டா. நீங்களா? எஸ், சர்ப்ரைஸ். நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏன் இலக்கியா பயப்படுறவளா? சான்ஸே இல்ல. சரி, ஏன் இவ்ளோ நேரம் எங்க போயிருந்தீங்க? உனக்காக ஒரு gift வாங்க போயிருந்தேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட்? டண்டடாய். அட, புடவை. பாரு. என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா? நம்ம பிசினஸ்க்கு இப்பதான் பூமி பூஜையை போட்டிருக்கோம். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ள கோபால் சார் வந்து ஒரு பிளாட்டை புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆமா கௌதம், எந்த தொழிலையும் முதல் வியாபாரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் அந்த பிசினஸோட பிள்ளையார் சுழி. அது நமக்கு நல்லபடியா அமைஞ்சிருச்சு. ஆமா, அதுக்கு எதுக்கு எனக்கு கிஃப்ட் வாங்கி தரீங்க? நீங்க பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நான் தானே உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரணும். நீதான் உன்னை எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டியே, அதை விட வேற என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு. ஏன் இப்ப இந்த பிசினஸே உன்னால தானே கிடைச்சது. அதான் உனக்கு கிஃப்டா இந்த புடவையை கொடுத்திருக்கேன். எப்படி இருக்கு? உங்க செலக்ஷன்னா சும்மாவா? சூப்பரா இருக்கு. நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. நாளையில இருந்து நீ ஸ்கூல் டீச்சர் வேலைக்கு போக வேணாம்.
ஏங்க இப்படி சொல்றீங்க? பின்ன நான் கஷ்டப்படுறேன்னு தானே நீ வேலைக்கு போன. அதான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி முதல் அட்வான்ஸா வாங்கிட்டேன்ல. அப்புறம் என்ன, இனி நமக்கு வர்ற வருமானத்தை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நீ உடனே டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிரு. நீங்க இப்படி சொல்றது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னால இப்பவே வேலையை விட முடியாது கௌதம். ஏன் விட முடியாது? இதோ பாரு, நாம அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? எப்படி வாழ போறோம்னு தெரியாம நான் மலைச்சு போய் நின்ன. அப்ப நீ எனக்கு தைரியம் கொடுத்து வீட்டு செலவுக்கு நானாச்சு, நான் வேலைக்கு போறேன், நீங்க கவலைப்படாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு இந்த பிசினஸ் பத்தி நான் நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது. அதுக்கு நன்றி கடனா உன்னை ராணி மாதிரி சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறமும் நீ ஏன் வேலைக்கு போய் சிரமப்படணும்? அதுக்கு இல்ல கௌதம், பிசினஸ்ல பணத்தை போட்டு பணத்தை எடுத்தாதான் நமக்கு வருமானம் லாபம். ஆனா நம்ம நிலைமை அப்படியா இருக்கு? நிலம் கோபால் சாரோடது, கட்டுமான செலவுக்கான லோன் பணம் பேங்க் ஓடுது. இதுல உங்க முதலீடு உங்க உழைப்பு மட்டும்தான். இந்த பிசினஸ்ல 250 வீட்டையும் வித்து வர்ற பணத்துல கோபால் சாருக்கு 50 கோடி கொடுத்து பேங்க் லோனையும் அடைச்சு மீதி லாபமா மிஞ்சிற பணம் தான் உங்க பணம். அது வரைக்கும் அது இன்னொருத்தரோட பணம். நீங்க ஜெயிச்சு கடனை எல்லாம் முடிச்சு லாபத்தோட வீட்டுக்கு வாங்க. நான் அன்னைக்கு இந்த வேலையை விட்டுடுறேன். அதுவும் இல்லாம ஸ்கூல்ல பைக்குக்குன்னு ஒரு 50,000 பணம் வாங்கியிருக்கேன். அந்த கடனையும் அடைக்கணும். சோ நாம நல்ல நிலைமைக்கு வரணும். நான் அது வரைக்கும் வேலைக்கு போய் தான் ஆகணும் கௌதம். இல்ல முடியாது. ப்ளீஸ் கௌதம், என் செல்லோல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்படி ஏதாவது சொல்லி என்ன சமாளிச்சிருவிய? நீ சொல்ற காரணத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உண்மையாவே உனக்கு டீச்சர் வேலை மேல ஆசை. சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணுங்கிறது உன்னோட பேஷன். அதை விடுறதுக்கு மனசு இல்ல. அதான் வேலைக்கு போகணும்னு அடம் பிடிக்கிற. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஒழுங்கா சாப்பிடணும். ஹலோ, என்ன ஹலோ? என்ன உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாரு 200 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் பண்ண போறேன். ஆனா நீ டீச்சர் வேலைக்கு போய் கஷ்டப்படுறத என்னால தடுக்க முடியல. அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் டீச்சர் வேலைக்கு போறதையே கஷ்டப்படுறதா நினைக்கிறீங்களே கௌதம். ஆனா நான் ஸ்கூல்ல ஆயம்மா வேலை தான் பார்க்க போறேன்னு தெரிஞ்சா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். இலக்கியா, என்ன மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, வேலைங்கிறத தாண்டி ஸ்கூல் பசங்களுக்கு வேலை செய்யறது ஒரு சேவை. நான் கஷ்டப்படுறதா நினைக்காதீங்க. நான் அதை சந்தோஷமா தான் செய்யறேன். மத்தவங்க குழந்தைங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் போது கவனிச்சுக்கிறதுக்கு இது எனக்கும் ஒரு ட்ரைனிங்கா இருக்கும்ல. அதுக்காக தான் கௌதம். நான் கொடுத்த புடவையை கட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இதோ இப்பவே கட்டிட்டு வரேன். வா, புடவை கட்டிட்டு வரலாம். கட்டிட்டு வரலாமா? ஆமா, நீ புடவையை கட்டும்போது கூட மாட இருந்து அந்த கொசுபத்தெல்லாம் எடுத்து சொருகி ஹெல்ப் பண்ணலான்னு வரேன். இல்லையே, உங்க நடவடிக்கையே சரியில்லையே. உங்க பார்வையெல்லாம் ஏதோ தப்பா இருக்கு. நீங்க எதுக்கு புடவை கட்டி பார்க்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் நாளைக்கே கட்டி பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. இன்னைக்கு நீ இந்த புடவைய கட்டியே ஆகணும். அதுவும் ஏன் முன்னாடி, ஏன் மேற்பார்வையில. முடியாது, போங்க. முடியாதா? அதையும் பத்திரமா வா பாத்துடலாமா? ஏய் ஏய் இலக்கியா, ஏய் நில்லு இலக்கியா, நில்லு. ஏய் கௌதம், தப்பிச்சு ஓடுற நீ. இரு, இப்ப மாட்டியா? இதோ வந்துட்டேன். ஏய் தப்பிச்சு. ஏய் இலக்கியா, ஏய் நில்லு இலக்கியா, ஏய் நில்லு. ஏய் மாட்டியா? ஏங்க விடுங்க. கௌதம், கௌதம், இலக்கியா விடுங்க, விடுங்க, விடுங்க. ஏங்க, இங்க நாம இவ்ளோ சந்தோஷமா இருக்கோம். அத்தை பாவங்க
கார்த்திகை காணோன்னு அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆமா இலக்கியா, அவங்க வேதனை குறையணும்னா உடனே கார்த்திகை கண்டுபிடிக்கணும். அந்த எஸ்எஸ்கே அஞ்சலியோட சதியை முறியடிச்சு எப்படியாவது கார்த்திகை கண்டுபிடிச்சாகணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. ம்? ம். வணக்கம் சார். ஆ மூர்த்தி சார், கார்த்திக் எப்படி இருக்கான்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ஆ சரி, கார்த்திகோட ஃபோனை கொடு. இந்தாங்க சார். டேய் கௌதம், மறுபடியும் நீ பிசினஸ்ல வளர நான் விட மாட்டேன். முளைக்கும் போதே உன் கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமா தரமட்டமாக்கி உன்னை அட்ரஸே இல்லாம பண்ணிடுறேன். பைரவி, உன் பையனோட பிசினஸை காலி பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ண போற. கார்த்திக் எதுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான்? என்னவா இருக்கும்? அத்தை, எனக்கு ஹைதராபாத்ல வேலை முடியல. இன்னும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. ஆஃபீஸில் வேற நான் இல்லாமல் ஒரு வேலையும் ஓடலை. உங்களை போய் பார்க்க சொல்லலான்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதான் அஞ்சலி ஆஃபீஸ்க்கு போக சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் அவளை ஆஃபீஸ்க்கு போய் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க. சில ஃபைல்ஸ் எடுத்து மேனேஜர் கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு. அது என்ன ஃபைல்னு நான் அஞ்சலிக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். அப்புறம் என் மொபைலில் நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம், கால் போக மாட்டேங்குது. அதான் மெசேஜ் பண்ணுறேன். மறக்காமல் காலையில் அஞ்சலியை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க. அப்பா சொல்லுங்கப்பா. அஞ்சலி, ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். பைரவிக்கு கார்த்திக் அனுப்பின மாதிரி அவன் போன்ல இருந்தே நான் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டேன். காலையில பைரவி உன்னை ஆபீஸ்க்கு போக சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி நீ உடனே போய் நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எனக்கு எடுத்து கொடுத்துறேன். என்ன ஓகேவா? ஓகேப்பா, ஓகே. அப்புறம் கார்த்திக் எப்படி இருக்காரு? அதெல்லாம் நம்ம ஆளுங்க அவனை சூப்பரா கேர் பண்ணிக்கிறாங்கம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சொன்ன வேலையை மட்டும் முடி. டோன்ட் வரிப்பா, நாளைக்கு நீங்க ஆசைப்பட்ட இந்த ஆபீஸ் சீக்ரெட் டீடைல்ஸ் உங்க கையில இருக்கும். தெரியும், எனக்கு தெரியும் அஞ்சலி, நீ செஞ்சிருவ. சரி, வச்சுட்டுமா? சரிங்கப்பா, சரி. மூர்த்தி சார், இந்த மொபைலை நீ ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த போன் ஆன் பண்ணாத. அப்புறம் இதை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் நீ இருக்கிற லொகேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நம்ம குடோனுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த இடத்துக்கு வந்து நான் போன் ஆன் பண்ணேன். புரியுதா? புரியுது சார். சரி, இந்தா நீ கிளம்பு. வரேன் சார். நாளைக்கு கௌதமோட பிசினஸ் ரகசியங்கள் எல்லாம் என் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கௌதமே நினைச்சாலும் அவன் கம்பெனி அழியறத எவனாலையும் தடுக்கவே முடியாது. நோ ப்ராப்ளம். நாங்க கரெக்டா 10 மணிக்கு வந்துடுறேன். ஓகே, டன். என்னது, பைரவி ஆண்டி என்ன ஆபீஸ்க்கு போக சொல்லுவாங்கன்னு எஸ்எஸ்கே அப்பா சொன்னாரு. ஆனா அப்படி எதுவும் ஆண்டி இன்னும் சொல்லலையே. ஒருவேளை அவங்களே ஆபீஸ் போறதா முடிவு பண்ணிட்டாங்களா? அஞ்சலி, அஞ்சலி, வந்துட்டேன் ஆண்டி. சீக்கிரம் வா அஞ்சலி. கூப்பிட்டீங்களா ஆண்டி? ஆமா, நீ கிளம்பி ஆபீஸ்க்கு போ. நானா? என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கு கார்த்திக் மெசேஜ் அனுப்பல? ஆமா ஆண்டி, ஆபீஸ்க்கு போய் மேனேஜர் கிட்ட ஏதோ ஃபைல் எடுத்து கொடுக்க சொல்லிருக்காரு. பைரவி, கார்த்திக்னு பேர் அடிபட்டுச்சே, என்ன விஷயம்? கார்த்திக்கு ஹைதராபாத்ல இன்னும் 2 நாள் வேலை இருக்கான். அதான் அஞ்சலியை போய் ஆபீஸை கவனிக்க சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான். நீ ஒன்னும் போக வேண்டாம், வீட்ல இரு.
தினமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும் என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட. ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.